ஹலோ மக்களே, வெல்கம் டு சௌராஷ்டிரா சமையல். இன்னைக்கு சௌராஷ்டிரா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சௌராஷ்டிராவில் குக்கர் புளியோதரை அப்படின்னு ஒன்று செய்வாங்க. டவுரா பொங்கல் அப்படின்னு சௌராஷ்டிராவில் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பச்சரிசி பொன்னி காப்படி. இது வந்து காப்படிக்குரிய அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு மேலே அந்த கவுண்டிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி பொன்னி காப்படி, வத்தல், காஞ்ச வத்தல், மிளகா வத்தல் வந்து 8, கடலைப்பருப்பு 20 கிராம், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், வெந்தயம் வந்து வறுத்து மிக்சியில் அரைச்சிடணும், அது வந்து 1/2 டீஸ்பூன், தூள் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், புளிக்கரைசல் 100 ml வர்ற மாதிரி புளியை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க, அது 100 ml வர்ற அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், கடலை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய் நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணுறது ஒரு 100 ml ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடலைப்பருப்பு, வத்தல் வந்து 2 உடச்சிக்கணும். கடலைப்பருப்பு, வத்தல் அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே மஞ்சத்தூள், வெந்தயம் வறுத்து பொடி செஞ்சது, தூள் பெருங்காயம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த புளிக்கரைசல் 100 ml வந்து அதில் ஊற்றிடணும். ஒரு டம்ளரில் எடுத்து வச்சு அதில் ஊற்றிடுங்க. அப்படியே கையில் வடிச்சுக்கிட்டே ஊற்றாதீங்க, அனல் கையில் பட்டுரும். அதனால் ஒரு டம்ளரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, டம்ளரோடு அப்படியே சேர்த்து ஊற்றிடுங்க. ஊற்றினோடனே கொஞ்சம் கொதி வந்தோடனே உப்பு போட்டுட்டு அளவு தண்ணி, அதாவது காப்படிக்கு ஒரு 6 டம்ளர் 7 டம்ளர் வைக்கலாம். காப்படிக்கு 7 டம்ளர் தண்ணி, அதாவது நீங்கள் புளிக்கரைசல் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 7 டம்ளர் தண்ணி வச்சா கொஞ்சம் வந்து குழஞ்ச மாதிரி வரும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை வந்து களைஞ்சு அந்த தண்ணி, அளவு தண்ணி ஊற்றினோடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து அரிசியை கழுவி வச்சு ரெடியாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சௌராஷ்டிரா குக்கர் புளியோதரை ரெடி ஆயிரும். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்க தேங்காய் சட்னி இல்லைன்னா தேங்காய் சில் கூட நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டுமே வேணாம் அப்படின்னா ஊறுகாய் தொட்டுக்கிட்டால் கூட செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.